நித்யானந்தம். நித்யானந்தம் அமலர். நித்யானந்தம் மராணி. நீங்க கைலாச அவேக்கன்ஸுக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களை பத்தி நீங்க அறிமுகப்படுத்திக்கோங்கம்மா. எனக்கும் சந்தோஷமா இருக்கு நீங்க என்ன ஆஹ், இதுல வந்து பேச சொல்றதுக்கு. நான் வந்து என் பேர் வந்து யோகமலர் அமுதலிங்கம். நான் வந்து ஸ்ரீலங்கன். இலங்கையை சேர்ந்த நாங்கள். அது நான் கனடாவுக்கு இப்போ வந்திருக்கிறேன். இப்போ நாங்கள் அதிகமான நாள் இங்கேயே இருக்கிறோம். ஸோ இப்போ அது அது இங்கே வந்த பிறகுதான் நாங்கள் சுவாமிஜியை பற்றி எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் இப்போ ஒரு 16 வருஷமாக சுவாமிஜியின் டீச்சிங் அவரை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறேன். நான் பிசிக்கலாக சந்திச்சிருக்கிறேன் இந்தியாவில இருந்து போய். இப்போ ஒரு 6 வருஷமா 7 வருஷமா நான் பார்க்கல பிசிக்கலா. பட் நாங்கள் அதே அதே இதில் அதே டீச்சிங்கை நான் எவ்ரிடே நான் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்றிம்மா. இப்போ நீங்க வந்து சுவாமிஜிய இவ்வளவு வருஷமா எனக்கு தெரியும் அப்படி சொன்னீங்க இல்லையா? அதுல அவர் சொன்ன ஒரு 4-5 கருத்துக்கள் எது உங்களுக்கு அப்படியே இன்னும் மனசுல பதிஞ்சு நிக்கிறதோ? இல்ல தினம் சத்சங் கொடுப்பாரு பகவான், அது எல்லாரும் கேட்போம். ஆனா சில விஷயம் அப்படியே நம்ம மனசுல பதிஞ்சு நிக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு 5-6 கருத்துக்கள் சொல்லுங்களேன். நான் ஒரு ஒரு நான் எனக்கு குடும்பம், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாருமே இருக்கிறார்கள். நான் அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி அதை நான் பக்குவமா வச்சிருக்க வேணுமென்றதை சுவாமிஜியின் டீச்சிங்லேருந்து அறிஞ்சேன். மற்றது செல்வமண்டா என்னென்று அறிஞ்சேன். மற்றது நாங்கள் இவ்வளவுத்துக்கு அன்பாக கம்பேஷனோட நாங்கள் வாழ வேணுமென்றதை அறிஞ்சேன். இப்ப நான் இந்த வாழ்க்கையில பயன்படுத்துறது முக்கியமா ரிலேஷன்ஷிப்போட. அவங்க என்ன சொன்னாலும் என்ன கருத்துகள் இருந்தாலும் கூட நான் ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டேன் உடனடியாக. பிறகு ஆறுதலா இருந்து அவங்களுக்கு விளங்கப்படுத்துற அளவுக்கு நான் சுவாமிஜி தந்த அறிவை வச்சு விளங்கப்படுத்துற அளவுக்கு குடும்பம் போய்கொண்டிருக்குது. பேரப்பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாருமே இருக்கிறாங்க. அதால எனக்கு சுவாமிஜி எனக்கு ஒரு வரம். நான் இந்த மனித பிறப்பெடுத்து வந்ததுக்கு எனக்கு வரம் கிடைச்சிட்டுது. அதை நினைச்சு நினைச்சு எந்த நேரம் ஆனந்தமாகவே வாழ்ற. இப்ப என்ன பிரச்சனை என்ன வந்தாலும் சுவாமியை பார்த்துக்கொள்வாரு. அந்த அந்த ஒரு தைரியமும் அந்த அந்த மனத்திடம் பவர்ஃபுல்னஸ் தந்திருக்கிறார். அவ்வளவுக்கும் நான் சுவாமிஜிக்கு எப்பப்போ நன்றியோட இருக்கிறேன். அதில்தான் ஆனந்தமாகவே இருக்கிறேன். ஆனந்தமாக நான் மட்டும் இல்லை, எல்லாருமே வாழலாம். அப்ப நான் பெற்ற இன்பத்தை எல்லாருமே இது பெற வேணும். எல்லாரும் இது சுவாமியோட இருந்து சுவாமிகிட்ட டீச்சிங் அவர் ஏன் வந்திருக்கிறார், என்னத்துக்கு தாரார், என்ன எப்படி இந்த உலகத்துல வாழ்றதுன்றதை காட்டி கொடுக்கிறார். கிரகஸ்தர் தொடக்கம் குழந்தை தொடக்கம் முதியோர் வரை எல்லாருமே இதை வாழ்ந்து ஆனந்தமா இருக்கணும். அதைத்தான் நான் வேண்டிக் கொள்றேன் உங்கள்கிட்ட. நீங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னீங்க. உங்க எல்லாரு கூடயும் உறவு எப்படி அந்த ஒரே ஒரு கருத்துனால, அது ரியாக்ஷனரி அசம்ஷன், அதனால உங்களுக்கு எப்படி மாற்றம் வந்தது அப்படின்னு சொன்னீங்க. ரியாக்ஷனரி அசம்ஷன்னா என்ன? என்ன நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரியாது. கொஞ்சம் அதை விளக்கப்படுத்துறீங்களா? ரியாக்ஷன் அசம்ஷன்னா இப்ப எனக்கு சுவாமிஜி தந்த டீச்சிங் படி எனக்கு தெரியும் என்னுக்குள்ள இருக்கிற இறைவன் தான் அவைக்குள்ளே இருக்கணும். ஆனா மாயையால கட்டுப்பட்டு அவங்க குரு இன்னும் அமையாம அப்படியெல்லாம் இருந்து பேசுறாங்க. அப்ப அதை நான் அமைதியா இருந்து எல்லாத்தையும் கேட்பேன். கேட்டுட்டு அவங்களுக்கு ரியாக்ஷன் பண்ணினா என்ன நடக்குமெண்டா, என்ன ரியாக்ஷன் கொடுத்தா என்ன நடக்குமெண்டா, அவங்க திரும்பவும் ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்ப திரும்ப திரும்ப அவங்களுக்கு கர்மாவும் வளரும், எனக்கும் கர்மா வளரும். நான் அவங்களோட கர்மா வளர்றதுக்கு நானும் காரணமா இருப்பேன். ஆனபடியா அமைதியா இருந்து நல்ல நிலையில நல்ல முடிவு எடுத்துக்கொண்டு பிறகு அவங்க காமா இருக்கிற நேரத்துல நான் அவங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். அதால உண்மையாவே நான் இப்ப புத்திசாலி என்று சொல்ற அளவுக்கு என் குடும்பம் நான் நல்லா சந்தோஷமா இருக்கிறேன். அந்த சந்தோஷத்தை எல்லா வீட்டு குடும்ப அம்மாக்களும் அப்பாமாரும் சகோதரங்களும் எல்லாருமே இதை அனுபவிச்சு சுவாமியோட வாழ்ந்தால் அதை விட்டு ஆனந்தம் இந்த உலகத்துல இல்லை. இந்த மனித புறப்படுத்து நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். இது மனித அரிது அரிது மானிடராதல் அரிது. இதை ஒருத்தருமே தவற விடாதீங்க. உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்வேன். நன்றிமா. ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். இப்போ சுவாமிஜி வந்து கைலாசா அப்படின்னு ஒரு நாடே உருவாக்குறாரு. அது பத்தி உங்களுக்கு என்ன கருத்துமா? கைலாசான்னு சொன்னாலே அந்த அந்த காலத்துல எனக்கு நான் அறியாத பருவத்துல கைலாயத்துக்கு தான் போறது, கைலாயத்துக்கு தான் போறேன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்ப புரியல. ஆனா இப்ப சுவாமிஜி இந்த சமயம் அது எல்லாம் விளங்கப்படுத்தி கொண்டு வரைக்க அது அப்பா நான் அங்க கொடுத்து வச்சோமே என்ற அந்த அந்த நன்றி உணர்வும் அதுக்கு சொல்லவே முடியாதம்மா. அந்த நன்றி உணர்வால கைலாசா
இந்து மதத்துக்கு எல்லா மதத்துக்கும் ஒவ்வொரு இடம் வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்து மதத்துக்குண்டு ஒரு நிலையான இடம், அதாவது எங்களுக்கு ஒரு ஈகோ சிஸ்டம் வேணும். எங்கட சமயத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணி அதை வாழ்ந்து திருப்தியா வாழ்ந்து ஆனந்தத்துடன் முக்தி அடைவதற்கு எங்களுக்கு ஒரு இடம் வேணும். அது கைலாசா தான். அது எங்கட சுவாமிஜி எங்கட அப்பன் தான் அமைக்கிறார். அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு நாங்க யுஎஸ்ஏ அவங்களோட டிப்ளோமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கணும். அதுக்காக வேண்டித்தான் இந்த பெட்டிஷன் எல்லாரும் நீங்க சைன் பண்ணி, இந்து மத மக்களே நீங்கள் எல்லாரும் சைன் பண்ணி, நாங்கள் சுதந்திரமாக எங்கட ஈகோசிஸ்டம் கைலாசத்துல இருந்து எங்கட சைவ சமயத்தை வாழ்ந்து பரமபதம் அடைய வேணும். எல்லாருமே வருகிற ஜெனரேஷன்களுக்கு நாங்கள் வழிவகுத்து வைக்கணும். எங்களோட போவாது. அதுக்கு சுவாமிஜி தான் எங்களுக்கு துணை செய்கிறார். அவர் தான் எல்லாம் செய்கிறார். அவருக்கு நாங்க உதவியா இருந்து இந்த வருகிற ஜெனரேஷன்கள் பெருமைப்படக்கூடியதா, எங்கட பேரண்ட்ஸ் எங்கட கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் செய்து வச்சுட்டு போறாங்க, அப்பனே நாங்க கொடுத்து வச்சுனாங்கன்னு சொல்லி 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 ஆனந்த கூத்தாடுவாங்க. அதைத்தான் உங்களோட வேண்டுகிறேன். கைலாசாக்கு டிப்ளமா ரிலேஷன்ஷிப் யுஎஸோட வரணும். அதுக்காண்டிட்டு அந்த பெட்டிஷன் போட சொல்லி கேட்கிறேன். எங்களுக்கு 1 மில்லியன் பெட்டிஷன்ஸ் தேவை. தயவு செய்து இந்துக்களே, நீங்கள் இப்படியெல்லாம் எங்களுக்கு சாப்பாட்டை ஊட்டுற பகவானோட நாங்க இருக்கிறோம். சாப்பாடுன்றா உங்களுக்கு தெரியும், ஞான சாப்பாடு. நாங்க ஞான சாப்பாடை சாப்பிட்டு கொண்டிருக்கோம். வயிறு நிறையுது, நெஞ்சு நிறையுது, உள்ள நிறையுது. அதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு நாங்க நன்றி உணர்வோடு இது அவரோட சேர்ந்து அவற்ற விஷனுக்கு நாங்க ஆதரவாக இருந்து இந்த பெட்டிஷனுக்கு எல்லாரையும் சைன் பண்ண சொல்லி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அம்மா, நீங்க ராஜ்யசபா மெம்பர் கூட, அத பத்தி கொஞ்சம் எல்லாருக்கும் விவரம் சொல்லுங்கம்மா. சுவாமிஜிட்டு எத்தனையோ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறேன். இன்னர் அவேக்கனிங் எத்தனையோ, இப்ப நாங்க 16 வருஷமா நான் அவரோட இருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா இப்ப போன வருஷம் அவர் சொன்னார் ஜூம்ல, நான் இப்படி பரமசிவ சேனா வைக்க போறேன், நீங்க வாங்கோ, இன்டென்ஷனா குடும்பம். நான் உடனே கொடுத்துட்டேன். ஏனண்டா எனக்கு எவ்வளவு தடையல் இருந்தாலும் நான் அதெல்லாம் கணக்குப்படுத்துறது இல்லை. ஏனண்டா எனக்கு தெரியும் சுவாமிக்கு என்ன எப்படியெல்லாம் வழி நடத்துவாருன்னு எனக்கு நல்ல கிளியர். அதுல நான் உடனே எல்லாம் ஆயத்துப்படுத்தி போயிட்டேன். அவர் சொன்னார் போன உடனே, நீங்க வந்துட்டீங்க என்று சொல்ல கேட்டு, இனி நீங்க என்னுடையது என்றுதான் அவர் சொன்னாரு. நான் தான் இனி உங்களுக்கு பொறுப்பு, உங்களுக்கு எல்லாமே நானே செய்வேன். அது எனக்கு நல்லா கிளியர் ஆயிடுது. மற்றது இன்னொன்று, அந்த பரமசிவ சேனால சொன்னார், பரமசிவன் தான் பரமசிவனுக்கு புரிய வைக்க முடியும். அப்பதான் நான் அப்படியே கிளிக்காச்சு. மை காட், சுவாமி சொல்ற நீயும் பரமசிவாண்டு. அப்ப பரமசிவன் சுவாமிஜி, நானும் பரமசிவன். அப்பதானே அவர் எனக்கு சொல்லக்கூடியதா இருக்கு. அது எனக்கு சரியா கிளிக்காச்சு. நான் ஆனந்த கூத்தாடினேன். அப்படி ஒரு ஆனந்தம். மற்றது அங்க இருந்தனோட, நான் கிளாஸ்ல இருந்து கொண்டு எல்லாமே நாங்க சும்மா சாதாரணமா வீட்டுல இருக்கிற மாதிரி தான் இது. ஆனா என்ன நடந்துச்சோ தெரியும், சுவாமி அப்படி ஆக்கி வச்சுட்டாரு. நீங்க அங்க போயிட்டு வந்தீங்கண்டா 1 மாசம், நீங்க சொல்லவே மாட்டீங்க. நாங்க எத்தனையோ ஜென்மங்கள் செய்த கர்மாக்கள் எல்லாம் பறந்துடும். நான் உண்மையாவே சொல்றேன். 30 நாள் 31 நாள் எல்லாம நாங்க 35 நாள் நாங்க லாஸ் ஏஞ்சலஸ் யுஎஸ்ஏல இருந்து பண்ணி எல்லா வேலையிலும் செய்து, அது எங்க வீட்டு சுவாமிஜி, எங்க வீட்டு பிள்ளை, இது எங்க வீடு, இந்து சமயம் எங்கள் வீடு, கைலாச எங்கள் நாடு என்ற அந்த இதோட நாங்கள் நல்ல அனுபவம் எடுத்து வந்திருக்கிறோம். நான் இதை உங்களுக்கு என் சந்தோஷத்தை, எங்களோட ஆனந்தத்தை, நாங்க அனுபவிச்ச ஆனந்தத்தை உங்களுக்கு சொல்லணும் மட்டும் தான் சொல்றேன். இப்ப இந்தியால கூட சேலத்துல வச்சிருக்கிறாரு, காசியில வச்சிருக்கிறாரு, மலேசியால வச்சிருக்கிறாரு, இப்ப யுஎஸ்ஏல லாஸ் ஏஞ்சலஸ். யாருக்குமே மிஸ் பண்ண சான்ஸ் இல்லை. நான் இப்படித்தான் சொல்லுவேன், இந்திய மக்களுக்கு எல்லாம் சொல்லுவேன், சுவாமிஜி சாப்பாட்டை சமைச்சு வச்சுட்டு யுஎஸ்ஏக்கு வாங்குவோன்னு எங்களை கூப்பிட்டாரு, நாங்க போனோம். ஆனா உங்களுக்கு சாப்பாட்டை வீட்டே கொண்டு வந்து பரிமாறுறோம் வாங்கோன்னு கேக்குறாரு. எங்களுக்காண்டித்தான் கேட்கிறார். பரமசிவனுக்கு தேவையில்லை. எங்களுக்காண்டு எங்களை உய்வடைய செய்யணும்ன்றதுக்காண்டி தான் கேட்கிறார். எல்லாரும் போய் பிஎஸ்எஸ் செய்து, அதாவது பரமசிவ சேனா ப்ரோக்ராம் செய்து, ராஜ்யசபா எம்எம், அதாவது சுவாமிஜி இந்த கைலாசா அரசியல் அந்த இதுல கைலாசா ஸ்தானத்துல அவர் சபா மெம்பர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன். நாங்க ஒரு மெம்பர்ஸ் ஆயிருக்கு. நான் சரியான ப்ரௌடா இருக்கிறேன். எனது வருங்கால இந்த ஜெனரேஷன்கள் எல்லாமும் அப்படி அந்த கிராமம் அப்படி இந்த கிராமம் அப்படி எல்லாம் இருந்தோம் சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு நாங்க இருக்கிற ஜெனரேஷன் செய்து கொடுத்துட்டு போக வேணும்.
தயங்காதீங்கோ, ஒருத்தரும் இந்துக்களே தயங்காதீங்கோ, ஒருத்தருக்கும் பயப்படாதீங்கோ, பரமசிவனே எங்கள்கிட்ட வந்துட்டார். தட் இஸ் வாட் நான் அவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய. ஆனந்தமாக எல்லாரும் இருக்கா. யாரும் வந்து சான்ஸ் விட்டுடாதீங்கோ, போயிட்டு வாங்கோ. பரமசிவ சேனா எல்லாரும் செய்யுங்க. இந்த கைலாசா பெட்டிஷனுக்கு, அந்த டிப்ளமா ரிலேஷன்ஷிப் பெட்டிஷனுக்கு எல்லாருமே சைன் பண்ணுவோம். எங்களுக்கு 1 மில்லியன் சிக்னேச்சர் வேணும். அப்ப எல்லாம் அக்செப்ட் பண்ணி எல்லாமே நடக்கும். எங்களுக்கு இந்து மதத்துக்கு ஒரு நாடு கிடைக்கும், கைலாசா. அதுக்கு எங்கள் பகவான் சுவாமிஜி, நித்யானந்த சுவாமிஜி, அப்பனே எனக்கு நன்றி. தேங்க்யூமா நித்யானந்தம். நித்யானந்தம், தேங்க்யூமா ஃபார் த சான்ஸ். லவ் யூமா நித்யானந்தம்.